50 வயசை கடந்தவங்க ஆரோக்கியமான உணவுகளை உண்றதால அதிகரிக்கும் புத்தி கூர்மை, சுகவீனம் மற்றும் நோய்களில் இருந்து எதிர்ப்பு, கூடுதல் ஆற்றல் திறன், வேகமா குணமடையும் தன்மை மற்றும் தீவிர உடல்நல பிரச்சனைகளை சிறப்பாக மேம்படுத்துறது போன்ற பலவித உடல்நல நன்மைகளை பெறலாம். நமக்கு வயசு ஏற ஏற உண்ணும் பழக்கமும் ஆரோக்கியமானதா மாறணும். அதனால நேர்மறையான மனநிலை விளங்கவும், உணர்ச்சி ரீதியான சமநிலையோடு இருக்கவும் இது உதவும். வயசு ஏறும்போது ஊட்டச்சத்து தேவைகளும் மாறிடுது. வயசு ஏறும்போது கலோரிகளை எரிக்கும் அவர்களின் தன்மையும் ஸ்லோவாயிடுது. அதனால பசியின்மை உண்டாகி அதனால நீங்கள் உண்ணும் உணவின் அளவு குறைய தொடங்குது. சரி, அப்ப என்னதான் செய்யணும்? 50 வயசை கடக்கும்போது அந்த வயசுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நீங்கள் உட்கொள்ளும்போது இந்த பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிடும். அவைகளை பற்றி கொஞ்சம் நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும், தெளிவாகவும் தெரிஞ்சுக்கணும். சிலர் நோய்வாய்ப்படுவதற்கான பொதுவான சில காரணங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பா அவங்களுக்கு வயசு ஏறும்போது புகைப்பிடிப்பது, போதிய உடற்பயிற்சி செய்யாதது மற்றும் முறையற்ற உணவுகளை தேர்வு செய்தல் ஆகிய சில காரணங்கள் இருக்கு. சரியான நேரத்துல நீங்க செயல்பட்டால் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வாய்ப்புகள் இருக்கு. உயரிய ஊட்டச்சத்துகள் கொண்ட உணவுகள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். இதுபோக நேர்மறையான வாழ்வு முறையையும் பராமரிக்கணும். ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் நேரடியா உடல் எடையை அதிகரிச்சிடும். இதனால கடுமையான சுகவீனங்கள் ஏற்படும். வயசாகும்போது உங்க உடலை இதெல்லாம் மேலும் பாதிப்புக்குள்ள ஆக்கும். வயசு ஏறும்போது நோயிலிருந்து மீண்டு வரும் தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். இதனால 50 வயசு தாண்டும் போது அவங்க ஆரோக்கியமா இருக்க வேண்டும். அப்பதான் தேவையற்ற சுகவீனங்கள்லாம் நீங்கிடும். பலவித நிறங்கள் மற்றும் வகைகளான காய்கறி மற்றும் பழங்களை உண்றது ரொம்பவுமே அவசியம். அதே போல நீங்கள் உண்ணும் தானியங்கள்ல பாதிக்கு மேல் முழு தானியங்களாய் இருக்கணும். பாலிஷ் பட்ட தானியங்கள் இப்படி இல்லாம முழு தானியங்களே உண்ண பழகிக்கோங்க. ஒருவேளை நீங்க அசைவ விரும்பி என்றால் வாரத்துக்கு 2 முறை கடல் உணவுகளை உண்ணுங்கள். இரைப்பை அமிலம் மற்றும் ஹார்மோன் மாற்றங்களால 40 வயசை அடையும் போது வைட்டமின் டி மற்றும் கால்சியம் உறிஞ்சுதல் தொய்வடைஞ்சிடும். 30 வயசு வரை போதுமான அளவுல கால்சியத்தை உட்கொள்ள வேண்டியது அவசியம். அதனை சரியா செய்யலைன்னா வருத்தப்படாதீங்க. கால்சியம் வழமையா இருக்கக்கூடிய உணவுகளை உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. மத்தி மீன், கீரை, பச்சை பூக்கோசு, பரட்டைக்கீரை மற்றும் குறைந்த கொழுப்பு அல்லது கொழுப்பில்லாத பால் மற்றும் தயிர் போன்ற உணவுகள்லாம் வளமையா இருக்கு. இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மீன்ல ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கிறதால உங்க உணவுல அதனை சீரான முறையில சேர்த்துக்கோங்க. மனுஷ உடம்புக்கு மிக முக்கியமா தேவைப்படக்கூடிய அமிலம் இதனாலும் இதனை நம் உடலால உற்பத்தி செய்ய முடியாது. சால்மன், டியூனா, ஹாலிபட் போன்ற மீன்கள் மற்றும் பாசிகள், இறால் போன்ற இதர கடல் உணவுகளை ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் ரொம்ப இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். பழங்கள் உங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள பழங்களை நீங்க டெய்லி சாப்பிட்டுக்கிறது நல்லது. பருவத்துல அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பல பழங்கள் சுலபமா நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வேகமான செரிமானமும் ஆக செய்யும். நீங்க 50 வயசை கடக்கும்போது இதெல்லாம் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒண்ணு. இது சர்க்கரை நோயெல்லாம் சேர விடாம நம்மளை பாதுகாக்கும். சர்க்கரை அளவு இது கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம பர்ட்டிகுலர் வயசை நம்ம கடக்கும்போது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் முக்கியத்துவம் நம்ம உடம்பு வேணும்னு கேட்குது. கடினமான உணவுகளை நிறுத்திக் கொள்றது முக்கியம். அதனை சரிக்கட்டும் விதமா பழச்சாறுகளை குடிங்க. இதனால நீங்கள் உணவு வேகமா செரிக்கும். மேலும் உடம்புல நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கும். பழச்சாறுகள் உங்க உடல் வேகமா உறிஞ்சிடும். 50 வயசுன்றது ஒன்றும் பெரிய வயசு இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலைக்கு போகக்கூடிய வயசு. இதுக்கப்புறம் நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால இந்த வயசுல சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு பழகிக்கோங்க. வல்லவன் உங்களில் ஒருவன்